மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 18. அவளுக்கு ஒரு குடும்பத்தை பற்றி என்ன தெரியும்? இதுவரைக்கும் விவரம் தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்திருக்காளா? கோபி கோபமாக அஸ்வினிடம் கேட்க அதை கேட்டுக்கொண்டிருந்த ரிதன்யாவின் நடை அப்படியே நின்றது. இதுவரை அவன் மேல் ஏற்பட்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் சருகாய் உலர்ந்து விழுந்ததைப் போல் துடித்தாள் அவள். கோபி அப்படி பேசியதும் வேகமாக அஸ்வின் டீபாயின் மேலிருந்த தன் செல்போனை எடுத்து அழைப்பை துண்டிக்க நினைத்தான். கை அதன் போக்கில் செல்போனை நோக்கி செல்ல, ஏமாம்மா இப்படி சொல்றீங்க என்றான் உண்மையான வருத்தத்தோடு. பின்ன என்ன அச்சு, உனக்கு புரியலையா? ஒரு குடும்பம் நடத்த என்னென்ன தேவைன்னா அவளுக்கு தான் தெரியாது. ஒரு வீடுன்னா அதில் என்னென்ன செலவு இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறமும் என்னோட சம்பாத்தியத்தில் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு எப்படிடா நினைக்கிற? இப்போதுதான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அஸ்வினுக்கு புரிந்தது. ரிதன்யாவிற்கும் அது புரிந்ததால் சிறு புன்னகையோடு மீண்டும் நடக்க தொடங்கினாள். மாமா, அவள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. அதுதான் அச்சு நானும் சொல்கிறேன். இப்போ அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. மாதத்துக்கு ஃபீஸ் கட்டினா ஒரு இடத்துல தங்கலாம், அவ்வளவுதான் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம். ஆனால் ஒரு குடும்பம்னு வர்றப்போ அவளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சரி மாமா, ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லையே. அவள் தான் சம்பாதிக்கிறாளே. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சொத்தெல்லாம் இருக்குது. மாதம் பிறந்தா அதிலிருந்து அவளுக்கு வருமானமும் வருது. அதனால் பணப்பிரச்சனை இருக்காது. அதுதான் அச்சு இன்னும் பிரச்சனை. அவளுக்கு முதல்ல இதெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்காது. ஆனால் போக போக என்னோட சம்பாத்தியம் சின்னதாக தெரியும். அவளை விட நான் ரொம்ப கீழே இருப்பேன். அப்போது தன்னோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு அவள் ஃபீல் பண்ணுவா. இதெல்லாம் தேவையா அச்சு? அவள் படிப்பு, அழகு, வேலை எதுலையும் நான் பொருத்தம் இல்லைடா. சொல்கிறத கேளு. அவளை கன்வின்ஸ் பண்ணு. என்கிட்ட இருந்து அவளை விலக்கி வை. மாமா ப்ளீஸ், அவள் எதிர்பார்க்கறது சம்பளமோ பணமோ இல்லை என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே மீண்டும் நிறுத்தினான் கோபி. அச்சு, உன்னை விட நான் பெரியவன். உலகமும் எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் பணம் மட்டும்தாண்டா எல்லாம். பணத்துக்காக யாரையும் தூக்கி போடுவாங்க. பணத்துக்கு முன்னாடி பாசம் எல்லாம் பெருசு இல்லைடா. ஒரு தடவை பார்த்துட்டேன். திரும்பவும் யார் மேலேயும் பாசம் வச்சுட்டு அதனால் வர்ற வழியை என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுடு அச்சு. சித்தப்பா என்னோட வசதிக்கும் படிப்புக்கும் ஏற்ற பொண்ணாக பார்ப்பாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏதோ லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆகிடுறேன். போதுமா? இதெல்லாம் வேணாம் அச்சு. மாமா, நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. இல்லை அச்சு, என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. இன்னொரு விஷயமும் யோசிச்சு பாரு. ஒரு கல்யாணம்னா சித்தப்பாவே எவ்வளவு அலசி ஆராயிறாரு. ஆனால் இவ ஜஸ்ட் லைக் தட் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அப்படியே எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவளுக்கு தோள் கொடுக்க யார் இருக்கா? அவள் லைஃப்பை தனியாக ஃபேஸ் பண்ணணும்டா. நீங்கள் இருக்கும்போது என்ன மாமா பிரச்சனை வரும்? நானே பிரச்சனையா அவளுக்கு? ஆனால் என்ன பண்ணுவேன்? ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவன் அருகில் நெருங்கி வந்தவன் அஸ்வினின் தலைக்கோதி விரக்தியாக புன்னகைத்தான். வேணாம் அச்சு, ப்ளீஸ், எனக்காக இந்த விஷயத்தில் மட்டும் என்னை கம்பல் பண்ணாதேயே. சரி மாமா, இதுக்கு மேலே நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். ஆனால் என்னைக்காச்சும் அவள் மேலே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தால் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள். அதற்கு பதில் அளிக்காமல் சிறு புன்னகையோடு சவாரிக்கு கிளம்பி விட்டான் கோபி. அவன் சென்ற பின் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். ரிதி, லைனில் இருக்கியா? இருக்கேன். மாமா சொல்கிறதெல்லாம் கேட்ட இல்லை? கேட்டேன். இப்போ சொல்லு உன்னோட முடிவை. என்னத்தடா சொல்கிறது? அவர் தான் லூசு மாதிரி ஏதேதோ பேசிட்டு போகிறாரு. நீயும் அதை கேட்டு மண்டையை ஆட்டுற. என்ன ரீதி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வேற என்ன சொல்கிற? எந்த உறவும் இல்லாத உன்னையே இப்படி பார்த்துக்கிறாரே. நான் அவரோட ஒய்ஃபா ஆனால் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்குவாரு? கரெக்டு தான். அப்புறம் எதுக்குடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? தெரியலையே. சரி விடு, அவரை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். உன்னால் முடியுமா? இந்த ரிதன்யா நினச்சா முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ சரி, ஆனால் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். மாமாவுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அப்போ எனக்காக பண்ண மாட்டியாடா? ஹிஹி, உனக்காகவும் தான். போதும் ரொம்ப சமாளிக்காத. ஆமாம், அது என்ன ஏதோ சொன்னாரே, யார் மேலே பாசம் வச்சு அவர் ஏமாந்தாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை லவ் ஃபெயிலியர் ஏதாச்சும்? சேச்சே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி சொல்கிற? அவருக்கு சொந்த ஊர் இதுவே கிடையாது. சொந்தக்காரங்க ஏமாத்தினதில் பணத்தை இழந்துட்டு மாமாவும் அவரோட அப்பா அம்மாவும் மாமாவோட சின்ன வயசுலேயே இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள்லையே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதை பற்றி பேசினாலே மாமா ரொம்ப வருத்தமாகிடுவார். அதனால் நான் அதிகமாக கேட்டதில்லை. அவரோட சித்தப்பா கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஏன், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் கேட்டால் அவர் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பாரா? சரி விடு, பார்த்துக்கலாம். சரி, அவர் மனசை மாற்ற நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் இன்னும் யோசிக்கல.
கூடிய சீக்கிரம் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் ரிதன்யா. மாலை கோபி வீட்டிற்கு வந்தபோது வாசலில் ரிதன்யாவின் செருப்பை கண்டான். கோபமாக வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கே லேப்டாப்பை பார்த்தவாறு ரிதன்யாவும் அஸ்வினும் சிரித்து பேசிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அச்சு என்று கோபமாக அழைத்தான் கோபி. அவன் நிமிர்ந்து, என்ன மாமா என்றான். காலையில தானே இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதன்னு சொன்னேன். காலையில் அப்படி நீங்கள் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே மாமா. விளையாடாத அச்சு, காலையில தானே உனக்கு அவ்வளவு சொன்னேன் என்றான் கோபமாக. அஸ்வின் ஏதோ சொல்ல வர அவன் கையை பிடித்து தடுத்தாள் ரிதன்யா. எழுந்து கோபியின் முன் சென்று நின்றவள் கையை கட்டி அவனை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள். அவள் பார்வையை தவிர்க்க வேண்டி தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் கோபி. ச்சே, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சேன். இவ்வளவு வீக்கா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள். யாரு வீக்கு என்றான் கோபமாக. நீங்க தான். எங்க நான் வந்துட்டு போய்கிட்டு இருந்தா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களோன்னு நீங்க பயப்படுறீங்க தானே என்றாள் கிண்டலாக. கோபமாக அவளை முறைத்துவிட்டு அறைக்குள் சென்று பட்டென்று கதவை மூடிக்கொண்டான் கோபி. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.